ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஆப்பிள் ஐஃபோன் அவனோட 16 சீரீஸ் லான்ச் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா வச்சுருக்கான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 சீரீஸ் புதுசாக லான்ச் ஆக போகுது. அது கூட ஏர்பாட்ஸ், அதுக்கப்புறம் வாட்ச் சீரீஸ் எல்லாமே லான்ச் பண்ண போகிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். வழக்கம் போல் நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் வந்து துபாயை கம்பேர் பண்ணும் போதோ இல்லை யூஎஸ் யூகே கம்பேர் பண்ணும் போதோ ப்ரைஸிங் வந்து 40,000 50,000 கிட்ட வித்தியாசமாக கூட வச்சு வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க புதுசாக ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்லோரும் ஆரம்பத்தில் ட்ரோல் பண்ணாலும் அதே ஃபார்முலாவை தான் கொஞ்ச நாளில் மற்ற பிராண்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த விட்ட ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹைப்பு கொடுத்து அவங்க புது ஃபியூச்சர்ஸோடு பார்த்திங்கன்னா iOS 18 லான்ச் பண்ண போகிறாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா அந்த 16 ப்ரோ மேக்ஸில் பார்த்திங்கன்னா கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்க போகுது. அது இதுன்னு இருந்தாலும் இதோட ப்ரைஸிங்னாலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக அமைஞ்சிரும். பட் இப்போ புதுசாக ஆப்பிள் ஐஃபோன் 16 சீரீஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த 15 ப்ரோ மேக்ஸ் 15 சீரீஸ் ப்ரைஸ் குறையுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிறையா பேர் 16 லான்ச் ஆன உடனே ப்ரைஸ் ட்ராப் ஆனோடனே 15 சீரீஸில் நமக்கு பிடிச்ச மாடலை வாங்கிக்குவோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோடு தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. எப்பயுமே இந்த 15+ அதாவது 14+ 13 மினின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த பேஸ் வேரியண்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆஃபரில் அதிகமாக இருக்கும். நீங்கள் வேணால் நினச்சி பாருங்கள், ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல், அமேசானோட கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் இந்த பேஸ் வேரியண்ட் 13 மினி, 14+ 15+ தான் மேக்ஸிமம் ஒரு 15,000-20,000 ஆஃபரில் வருமே தவிர இந்த ப்ரோ மேக்ஸ் ஆஃபர் வராது. கார்டு ஆஃபரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு அப்படியே ப்ரைஸ் ட்ராப் ஆகிற மாதிரி போடவே மாட்டானுங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த வட்டம் 16 லான்ச் ஆன உடனே 15+ வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா 16 லான்ச் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். இந்த அமேசானோட கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல், ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் செப்டம்பர் லாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. அந்நியாரம் உங்களுக்கு ஆப்பிள் ஐஃபோன் 15 ஒரு 52,000 53,000 55,000 இந்த ப்ரைஸுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 15+ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65,000-60,000 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கலாம். ஆனால் இதே மாதிரி 15 ப்ரோவும் 15 ப்ரோ மேக்ஸும் குறையும் நினச்சிங்க அப்படின்னா குறையாது. அதுக்கும் பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து பயங்கரமாக ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கான். எப்பயுமே இந்த ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் அடுத்த வெர்ஷன் வரும்போது பெரிய லெவலில் வித்தியாசங்கள் இருக்காது. நானே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், 14 ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் 15 ப்ரோ மேக்ஸ் ஜம்ப் ஆனோடனே எனக்கு பெரிய ஃபீல் கிடச்சிச்சா, அப்பாடி நம்ம ஒரு புது ஃபோன் வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு யூஸ் பண்ணும்போது கிடச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கல. ஏன்னா அப்படியே நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஒரு பழைய ஐஃபோன் வந்து புது ஐஃபோன் வாங்கும்போது எல்லாமே வால்பேப்பர் செட்டிங்ஸ் வந்து யூசர் செட்டிங் எல்லாமே மாறிடும். ஸோ ஃப்ரண்ட்டில் டிசைனில் வித்தியாசங்கள் இருக்கா? இல்லை. பேக்கில் வித்தியாசங்கள் இருக்கா? இல்லை. யூஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட்டு இல்லை கர்வ் டிஸ்பிளே அப்படி ஏதாச்சும் மாறி இருக்கா? இல்லை. அப்போ எது தாண்டா மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உள்ள நம்மளால் கண்ணால் ஃபீல் பண்ண முடியாத ப்ராசர் பார்த்திங்கன்னா நியூ ப்ராசராக இருக்கும். கேமராவில் 5x டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருந்தான். 14 ப்ரோ மேக்ஸை கம்பேர் பண்ணும் 15 ப்ரோ மேக்ஸ். அந்த கேமராவில் அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் என்னால் வித்தியாசத்தை ஃபீல் பண்ண முடிஞ்சே தவிர வேறு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. கேட்டால் ஆப்பிள் வந்து புது ஃபோனு, புது வெர்ஷனு, புது இது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் எப்பயுமே இந்த ப்ரோ மேக்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிடுவான். இப்போ 16 ப்ரோ மேக்ஸ் வரப்போதா, இப்போயே ஆப்பிள் ஸ்டோரில் அப்படியே ப்ரோ மேக்ஸோட சேல் குறைஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அதை வந்து இது டெமோக்கும் வைக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ ஆப்பிள் ஐப்ளானட் போனீங்க அப்படின்னா 13 டெமோக்கு இருக்கும், 14 டெமோக்கு இருக்கும், 14+ டெமோக்கு இருக்கும், 15+ டெமோ இருக்கும். ஆனால் எங்கேயுமே 13 ப்ரோ மேக்ஸோ 14 ப்ரோ மேக்ஸோ டெமோக்கு இருக்காது. அப்போ ஆன்லைனில் இருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் இருக்கிற எல்லாமே பழைய ஸ்டாக் தான். ஆப்பிள் அவங்க புது ப்ரோ மேக்ஸ் லான்ச் ஆனும்போது பழைய போன வருஷத்தோட ப்ரோ மேக்ஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று, பெரிய லெவலில் சேஞ்சஸ் இருக்காது. இவங்க புது மாடல் வந்தோடனே திருப்பி பழைய மாடலோட ப்ரைஸை குறைச்சாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு ப்ரோ மேக்ஸாக வேணும்னு அதிக காசை கொடுத்து வாங்கின மக்கள் ஏமாந்துருவாங்க. அப்படி ஏமாந்த என்ன ஆவாங்க, அடுத்த வருஷம் புதுசு வாங்கும்போது உடனே வாங்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் லான்ச் ஆகிட்டு ப்ரைஸ் குறைஞ்சோடனே இந்த மாடலை வாங்கிக்குவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. எப்பயுமே அவங்களோட கஸ்டமர்ஸை காசு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ரீமியமாகவே அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறது தான் ஆப்பிளோட மோட்டோ. அதை தான் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் யாராச்சும்
16 சீரிஸ் லான்ச் ஆனோடனே 15ஓட ப்ரோ மேக்ஸு கம்மியாகும் வாங்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு டிமாண்ட் க்ரியேட் ஆகும். நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோரில் போனால் கூட இப்போ போன மாதம் வரைக்கும் 15 ப்ரோ மேக்ஸ் பாக்ஸு சீல்டு கட்டு துபாய் யூனிட்டு 1,08,000 பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் 16 ப்ரோ மேக்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் 15 ப்ரோ மேக்ஸ் ப்ரைஸ் குறைவானுன்னு நினச்சிங்கன்னா அப்படி குறையவே குறையாது. நீங்கள் யாராச்சும் ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கணும்னு நினச்சாலும் போன மாதம் வரைக்கும் 1,08,000 15 ப்ரோ மேக்ஸ் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க 256 துபாய் யூனிட்டு. இப்போ இந்த இது லான்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் கேளுங்க, 1,20,000 1,18,000 இல்லை ஸ்டாக் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டிமாண்டை க்ரியேட் பண்ணி எப்படி பார்த்தாலும் காசு கூட வச்சு தான் விற்பாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு யாராச்சும் இந்த ஒரு மனக்கணக்கில் இருந்தீங்க அப்படின்னா அப்படியே மறந்துடுங்க. எப்பயுமே ப்ரோ மேக்ஸ் அடுத்த வேரியண்ட் வரும்போது டிமாண்ட் க்ரியேட் ஆகும். பட் கொஞ்ச நாள் செட்டில் ஆயிரும். இப்போ ஒரு 6 மந்த், இப்போ என்ன செப்டம்பரா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா திருப்பி 15 ப்ரோ மேக்ஸோட ப்ரைஸ் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நிலமை. ஸோ இந்த நாளைக்கு லான்ச் ஆகட்டும், என்னென்ன புதுசாக கொண்டு வரேன் அப்படின்றத பார்ப்போம். நான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கண்டுபிடிச்சி பார்த்துட்டு நம்ம சேனலில் வீடியோன்றது எக்ஸ்க்ளூசிவாக போடுறேன். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.